محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1443 ரபியுல் அவ்வல் மாதம் 16ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல்லா அல் புஐஜான் அவர்கள் சுன்னாவை பின்பற்றுவதன் சிறப்பும் அதில் முரண்பாடாக நடந்து கொள்வதன் விபரீதமும் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வசியத் செய்தது போன்றுதான் உங்களுக்கும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் உபதேசம் செய்தோம் என்று கூறுகிறான் என்ற சூரனின் 131 வசனத்தை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, ஆதமுடைய சந்ததியினர் மீது அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை வழங்கியிருக்கிறான். அல்லாஹ் அவர்களை கௌரவப்படுத்தி அவர்களை சிறப்பித்து அவர்களுக்கு புத்தியை கொடையாக கொடுத்து அவர்களுக்கென பொறுப்புகளையும் கடமைகளையும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஷரியாவை மார்க்கத்தை மார்க்கமாக்கி பல சட்டங்களை கடமையாக்கி ஹலாலை ஹலால் என்றும் ஹராமை ஹராம் என்றும் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கத்தை ஏற்பாடு செய்து பல ஏராளமான கூலிகளை அவன் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அதை புறக்கணித்து மறந்து வாழக்கூடியவர்களுக்கு வேதனையும் நரகத்தையும் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றான். இவர்களுக்கு அத்தாட்சியாக தெளிவாக இருப்பதற்காக நபிமார்களையும் தூதர்களையும் அல்லாஹ் அத்தாட்சியாக உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அவர்கள் நன்மையை கொண்டு அவர்களுக்கு ஆர்வமூட்டியும் பாவத்தை கொண்டு எச்சரிக்கையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறும்போது அதாவது அல்லாஹ் மீது மனிதர்களுக்கு தேவையற்ற ஒரு அத்தாட்சியாக ஒரு சாதகமான யாதொரு ஆதாரமும் இல்லாதிருப்பதற்காக அல்லாஹ் ரசூல்மார்களை நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தூதர்களுடன் அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் ஆதாரங்களையும் கொடுத்ததோடு அவர்களுக்கு வேத நூல்களையும் கொடுத்து அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே நீதியாக நேர்மையாக நடக்க வேண்டும் என்பதற்காக மீசானையும் அல்லாஹ் இறக்கி வைத்தார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை இறுதியானதாக ஆக்கி நபிமார்களுடைய மார்க்கத்தின் இறுதி மார்க்கமாக முழுமைத்துவம் பெற்ற மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹ் ஆக்கி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி நபியாக அனுப்பி வைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை ஒரு அழகிய உதாரணமாக பின்பற்றப்படக்கூடியவராக உலகத்தாருக்கு அருளாக இறுதி நபியாக முத்திரையாக நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராக இந்த நபி அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மேலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களுக்கும் சாட்சி சொல்லக்கூடியவராக நன்மாராயம் கூறக்கூடியவராக நரகத்தை எச்சரிக்கை செய்யக்கூடியவராக ஒளிமயமான ஒரு ஒளிவிளக்காக ஒரு அழைப்பாளராக அல்லாஹ் இந்த நபியை அனுப்பி வைத்திருக்கிறான். இதை பற்றி அல் குர்ஆன் லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதாவது விரும்பத்தகாத செயல்கள் ஏற்படும் போது மிகவும் நொந்து கொள்வார், உங்கள் மீது அக்கறையுடன் இரக்கமாக இருக்கிறார் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் மீது நேசம் கொள்வதற்கு ஒரு அடையாளமாக இருப்பது நபி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு வழிபடுவதை நபியுடன் வழிபடுவதை இணைத்து கூறியிருப்பதை காணலாம். அல்லாஹ்வை நேசிப்பதையும் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுவதை இணைத்து கூறியிருப்பதை காணலாம். இறை விசுவாசிகளே, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹுக்கும் கட்டுப்படுங்கள், அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு அஅமாலக்கும், உங்களுடைய செயல்களை நீங்கள் வீணாக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அதே போன்றுதான் யார் அல்லாஹுக்கு ரசூலுக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவராவார் என்றும், அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பதானால் என்னை பின்பற்றுங்கள் என்று நபி அவர்களை பார்த்து கூறுகிறான். அவ்வாறு நபியை நேசிக்கும் போது அல்லாஹுவை நேசித்ததாக அல்லாஹ் நேசிப்பான்,
அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. உண்மையிலே அல்லாஹ்வை நேசிப்பது என்பது நபியுடைய வழிமுறையை பின்பற்றுவதாகும். அந்த வழிமுறையிலே உறுதியாக பயணிப்பதாகும். அந்த நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உதாரணமாக பின்பற்றத்தக்கதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் கூறுகிறது, உங்களுடைய தூதர் எதனை உங்களுக்கு கொண்டு வந்தாரோ அதனை எடுத்துக் கொள்ளுங்கள், எதனை உங்களுக்கு தடுத்தாரோ அதனை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. எனவே யாரெல்லாம் நபியுடைய வழிமுறையை பின்பற்றுகிறார்களோ பின்தொடர்கிறார்களோ அவர்கள் நேர்வழியில் இருக்கிறார்கள். நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்று அல் குர்ஆன் சான்று பார்க்கிறது. அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றுவது என்பது, அதிலே உறுதியாக இருப்பது என்பது இஸ்லாத்துக்கு கட்டுப்பட்டவனாக அடிபணிந்தவனாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அதே போன்று இந்த சுன்னாவை பின்பற்றுவது என்பது ஈமானுடைய அடிப்படை ருக்குன்களில் ஒன்றாக இருக்கிறது. நல்வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிபந்தனைகளிலும் ஒன்றாக இருக்கிறது. அல் குர்ஆன் கூறுகிறது, ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி, யார் தனது ரப்பை சந்திக்க வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறார்களோ ஃபல்யஅமல் அமலன் ஸாலிஹா, அவர்கள் நல்லமல்கள் செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அந்த ரப்புடைய வணக்கத்திலே யாரையும் இணைவித்து விட வேண்டாம் என்று அல் குர்ஆன் கட்டளையிடுகிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரெல்லாம் இந்த சுன்னாவுக்கு முரண்படுகிறார்களோ, சுன்னாவுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இருக்கிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது யார் எனது விடயங்களுக்கு நபி வழிமுறைக்கு மாற்றம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இழிவுதான், வழிகேடுதான் ஆக்கப்பட்டுள்ளது, கேவலம்தான் ஆக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உண்மையிலே நேர்வழியும் வெற்றியும் நபியுடைய வழிமுறையில் தான் இருக்கிறது. அந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும், உறுதியாக அதனை பற்றி பிடிக்க வேண்டும், வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய காலத்திலே அந்த குறைஷி காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்களுக்கு வேதனை வராமல் அல்லாஹ் தடுத்தான். காரணம், அவர்களுக்கு மத்தியிலே போதிக்கக்கூடிய நபியாகிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எனவே ஒரு நபி இருக்கின்ற போது அந்த சமூகத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். ஒரு சமூகம் இஸ்திக்பார் செய்து கொண்டிருக்கும் போதும் அவர்களை அல்லாஹ் பிடிக்க மாட்டான் என்ற அல் குர்ஆனின் வசனத்துக்கு ஏற்ப அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனைகளையும் தண்டனைகளையும் அவன் தடுப்பதெல்லாம் நபி அவர்களுடைய உம்மத் அவர்களை நேசிப்பதற்காக, அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றுவதற்காக, அதிலே உறுதியாக இருப்பதற்காக இது போன்ற நிலைகளை அல்லாஹ் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்யக்கூடிய விடயம்தான் நபியுடைய வழிமுறைக்கு மாற்றம் செய்வது என்பது. அது ஃபித்னாவுக்கும் குழப்பத்துக்கும் வேதனைக்கும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது அடியார்களை பரிசுத்தமான ஒரு தூய்மையான மார்க்கத்திலேதான், ஒரு தூய்மையான நிலையிலேதான் படைத்தான். ஆனால் ஷைத்தான் வழிகெடுக்கக்கூடியவன் அவர்களிடத்திலே வந்து மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தி ஹலாலை ஹராமாக்கி ஹராமை ஹலாலாக்கி அவர்களுக்கு இறக்கப்படாத விடயங்களை எல்லாம் கூறி அல்லாஹுக்கு இணை வைக்குமாறு கட்டளையிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியில் உள்ளவர்களை பார்த்து அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹை கோபப்படுத்தியது வேதம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர. இந்த நிலையிலேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை வழிப்படுத்துவதற்காக, நேர்வழிப்படுத்துவதற்காக சிறந்த தூதரை அனுப்பினான். சிறந்த மார்க்கத்தை கொடுத்து, அவர்களுக்கு வேதத்தையும் கொடுத்து அவர்களை நேர்வழிப்படுத்துமாறு நபியை அனுப்பிவித்தான். யாரெல்லாம் அந்த நபியுடைய வழிமுறையை பின்பற்றி நடந்தார்களோ அவர்கள் ஈடேற்றம் பெறுவார்கள். யாரெல்லாம் அவைகளை புறக்கணித்து மறந்து வாழ்கிறார்களோ அவர்கள் கை செய்தப்படுவார்கள் என்பதை நபியுடைய பல ஹதீஸ்கள் நமக்கு கோடிட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, நபி அவர்கள் கூறுகிறார்கள், முஹம்மதுவின் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக உலகத்திலே இருக்கக்கூடிய எனது சமுதாயத்தில் எவரும், அது யகூதியாக அல்லது கிறிஸ்தவராக என்னை பற்றி கேள்விப்பட்டு என்னை விசுவாசம் கொள்ளாத நிலையிலே அவர்கள் மரணிப்பார்கள் என்றால் அவர்கள் நரகத்துக்குரியவர்களாகத்தான் எழுப்பப்படுவார்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நன்மைகள் எல்லாம் மகிழ்ச்சிக்குரியவைகள் எல்லாம் நபி வழிமுறையில் தான் இருக்கிறது. நபியுடைய மார்க்கம்
போதுமானதாக, தெளிவான வழிகாட்டலை கொண்டதாக, நிரப்பமான அறிவை கொண்டதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் மூலமாக மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான், அருள்களை பரிபூரணப்படுத்தினான், இந்த தூதுத்துவத்தை மக்களுக்கு எத்தி வைத்தான். அந்த அமானிதத்தை நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். உலகத்திலே எந்த விடயத்தையும் அவர்கள் மக்களுக்கு எடுத்து காட்டாமல் விட்டு செல்லவில்லை. எந்த கெடுதிகளையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்யாமல் விட்டு வைக்கவில்லை. அல் குர்ஆன் கூறுகிறது, இன்றைய தினத்திலே உங்களது மார்க்கத்தையும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி, எனது அருள்களை உங்களுக்கு பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நபி வழியிலே தொடர்ந்து செல்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் புரிய வேண்டும். அதற்காக நாம் பிரார்த்தனை புரிய வேண்டும். அந்த வழியிலே செல்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த வேதத்தை பின்பற்றுங்கள். அதற்கு மாற்றமாக எந்த விதத்திலும் மாறாக நடந்து கொள்ளாதீர்கள். உறுதியுடன் அவைகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நபியுடைய வழிகாட்டலை வாழ்விலே உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். கடைவாய் பற்களால் பற்றி பிடிப்பது போன்று உறுதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். சுன்னாவை உறுப்பியுங்கள். நபியுடைய வழிமுறையை எடுத்து நடவுங்கள். அதிலே உறுதியாக இருங்கள். துன்பங்கள் துயரங்கள் வரும்போது பொறுமை காருங்கள் என்று நபி அவர்கள் நமக்கு பிரார்த்தனை புரிகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே ஈமானை பாதுகாப்பது நெருப்பு தணல்களை நமது உள்ளங்கையிலே வைப்பதை போன்று என்று நபி அவர்கள் கூறினார்கள். அந்த காலத்திலே உங்களில் ஒருவர் செய்யக்கூடிய அமல், உங்களில் ஒருவருடைய செயல் அந்த சுண்ணாவை உயிர்ப்பிக்கக்கூடியவருக்கு 50 பேர் செய்த நன்மைகள் கிடைக்கும் என்று நபி அவர்கள் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே நபி அவர்களுக்கு மாற்றம் செய்வது வழிகேடாக இருக்கிறது, மிகவும் பாரதூரமானதாக இருக்கிறது. நபி அவர்கள் கூறுகிறார்கள், எங்களுடைய அதாவது யார் எங்களுடைய விடயத்தில் இல்லாத நூதன விடயங்களை செய்கிறார்களோ அந்த விடயங்கள் மறுக்கப்பட்டதாகும், நிராகரிக்கப்பட்டதாகும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் இந்த சுண்ணாவை வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும். நூதன செயல்களை ஒட்டுமொத்தமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த நூதன செயல் பிதஅத்துக்கள் என்பது ஒரு மார்க்கத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சமூகத்துக்கு மத்தியிலே பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அநியாயமான ஒரு சாபமாக இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடவுங்கள். நபியுடைய வாழ்வை நீங்கள் பின்பற்றி நடவுங்கள். நபியுடைய வழிகாட்டலையும் அவர்களுடைய உபதேசங்களை வாழ்விலே பின்பற்றி நடவுங்கள். எனவே இந்த நபியுடைய வழிமுறை என்பது நமது வாழ்விலே எல்லா நிலைகளிலும் அதை பின்பற்றப்பட வேண்டிய, நமக்கு ஒளி தரக்கூடிய, நேர் வழி காட்டக்கூடிய, வெற்றி பாதையிலே பயணிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதே நேரத்திலே நபியுடைய சுன்னாவுக்கு மாற்றமாக பிதஅத்தான நூதனமான செயல்களை உருவாக்குவது என்பது வழிகேடாகவும் நம்மை படுபாதாளத்தில் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பாரதூரமான விடயமாகவும் இருக்கிறது. எனவே எல்லா நிலைகளிலும் நபியுடைய சுன்னாவையும் வழிகாட்டலையும் பின்பற்றி எல்லா நிலைகளிலும் அந்த பிதஅத்தான நூதன செயல்களை தவிர்த்து நபி வழிமுறையை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன்.